சினிமா செய்திகள் நான் பாக்குறது இல்ல. சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல. யாருங்க மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வர் வராரு? அந்த அறிவு கூட இல்ல அந்த ஆளுக்கு. இல்லங்கிறதுனால தானே கூடி பேச போறோம். அவர் பேசுறது தவறு. அந்த மாதிரி வெளிப்படையா அவர் தன்னுடைய கருத்தா இருந்தாலும் கூட அது கட்சியில ஒரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அது கட்சியின் கருத்தாக தான் மக்களால் பார்க்கப்படும். இல்லை அப்படிலாம் யாரும் வந்து அழுத்தம் கொடுக்கல. அவருடைய பேச்சு கூட்டணி நலன், கட்சி நலன் ஆகியவற்றுக்கு எதிராக இருக்கிறது என்கிற கருத்தை என்னோடு பகிர்ந்திருக்கிறார்கள். யாரும் எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை. இந்த தேர்தல் வெற்றி உங்கள் கரங்களிலே இருக்கிறது என்ற அந்த ஒரு கடப்பாடோடு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம். அண்ணன் தளபதி சொல்லுவது போல 200 தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன், இருமாப்போடு சொல்கிறேன், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்கூறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில்? திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஒளிப்பதிவாளர், இன்னும் சக நடிகர்கள்லாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃபிளாப் ஆகும். எங்கள் கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு வர வேண்டியதில்லை. இந்த கூட்டணியை எந்த சக்தியாலும் முறையடிக்க முடியும். திமுக கூட்டணி கணக்கு மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் சொல்லிட்டு பேசியிருக்காரு நடிகர். அவர் மைனஸ் ஆக போறாரு. கலை உலகிலிருந்து அவர் மைனஸ் ஆனதுனால தான் இங்க வந்திருக்காரு. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.